இதில் முதல்ல தஜ்வீது விஷயத்தை எடுத்துக்கிறோங்க. தஜ்வீது என்றால் அது ஜவ்வத என்பதிலிருந்து உள்ள மஸ்தர், அதாவது அது வினை சொல்லு தான். அந்த வினை சொல்லேருந்து வந்தது தான் தஜ்வீதுங்கிறது. ஜவ்வதுன்னு சொன்னால் நல்லா வலுவாக்குறது, உறுதிப்படுத்துறதுன்னு அர்த்தம். தஜ்வீது என்று சொன்னால் என்னது? அதை வந்து சீராக செய்தல், சரியாக செய்தல்னு அதுக்கு நேரடி அர்த்தம். தஜ்வீதுன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு காரியத்தை செய்கிறோம், செய்வன திருந்த செய்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த திருந்த செய்வதற்கு பேர் தான் ஜவ்வத. ஒரு காரியத்தை செஞ்சான்னு சொன்னால் செஞ்சான்மோ, நல்லா செஞ்சான்னு சொன்னால் செவ்வனை செய்தான், சீராக செய்தான்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை சிறப்பான முறையில் செய்தல் என்று தான் தஜ்வீதுங்கிறது. ஒரு துணியை தைக்கிறோம், எல்லா டெய்லரும் தைக்க தான் செய்கிறான். சில பேர் நல்லா தைக்கிறான்னு பேர் வாங்கியிருப்பான். ஜவ்வத, இந்த ஆடையை நல்லா அவன் தைச்சிருக்கிறான். அதான் தஜ்வீதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் திறம்பட சிறப்புற செய்தல், நல்லபடியாக செய்தல் அர்த்தம். சாப்பாடை சமைக்கிறோம், எல்லோரும் சமைச்சாலும் ஒருத்தன் சமைக்கிறது நல்ல சிறப்பாக இருக்குல்ல, தூக்கலாக இருக்குது, எண்ணெயெல்லாம் நல்லா போட்டிருப்பான், இப்போ அந்தந்த பொருள் அந்தந்த அளவில் போட்டான்னு சொன்னால் அந்த திறம்பட செஞ்சுருக்கிறான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் குரானை ஓதுறான், அதை திறம்பட ஓதுதல்ன்ற அர்த்தத்துக்கு தான் தஜ்வீதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. அப்போ தஜ்வீது அவசியமானு கேட்டால் குரானை வந்து திறம்பட நல்லபடியாக தானே ஓதணும். அல்லவே குரான் ரத்திலில் குரானை தருத்தீலாம், குரானை வந்து நல்ல திருத்தமாக ஓதுவீராக அப்படின்னு அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான். குரானை ஓதுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? அந்த உச்சரிப்புகள்லாம் சரியான முறையில் வரக்கூடிய வகையில் ஓத வேண்டும். ஆனால் தஜ்வீதுங்கிற பேரில் உதாரணமாக ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்துக்கு அந்த மொழிக்காரங்க ஒரு தொனியில் அதை சொல்லுவாங்க, ஒரு உச்சரிப்பு வச்சுருப்பாங்க. அந்த மொழிக்காரங்க என்ன உச்சரிப்பில் சொல்கிறாங்களோ அந்த உச்சரிப்பில் நம்மளும் சொல்லணும். ஏன்னா அந்த மொழியில் உள்ள தமிழில் உள்ள ஒரு அது பழம்னு இருக்குது, இந்த பழம்னு லானான்னு வச்சுருக்காங்களோ, இந்த லானா உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அவன் இந்த வாழை பழம்னு சொல்வதாக இருந்தால் நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி தான் அவன் சொல்லணும். அதை இல்லாட்டி அவன் இங்கிலீஷில் பனானான்னு சொல்லிட்டு போகிறான். இந்த வாழைப்பழம்னு சொல்ல விரும்பினான்னு சொன்னால் அப்படி சொன்னேன், வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது. இந்த வாழைப்பழம் என்பதை என்ன மாதிரி சொல்லணும்னு தமிழில் வச்சுருக்கிறோமோ அதன்படி அவன் சொல்லிவிட்டான்னு சொன்னால் செவ்வதை நல்லா கரெக்டாக சொல்லிட்டான்னு அர்த்தம். அப்போ அந்தந்த மொழியில் வந்து இப்போ இந்த ஹேண்டு ஒரு இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, ஹாண்டு ஒன்று இருக்குது, 3 ஹா இருக்குது நம்ம அரபி மொழியில். அந்தந்த ஹாவை அந்தந்த உச்சரிப்பில் கொடுத்துட்டான்னு சொன்னால் ஜவ்வதை கரெக்டாக செஞ்சுட்டான். இப்போ அல்ஹம்துலில்லாஹிக்கு பதிலாக அல்ஹம்துங்கிறான் ஒருத்தன், இவன் தஜ்வீதுக்கு மாற்றமாக வரான். தஜ்வீதில் இதை சீராக ஓதலை. அந்த மக்கள் என்ன மாதிரி அதை உச்சரிப்பார்களோ அப்படி உச்சரிக்காமல் இஷ்டத்துக்கு உச்சரிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒரு உச்சரிப்பு வைத்திருக்கிறார்கள். சில ஹர்ஃபுடைய உச்சரிப்புகள் வந்து தமிழ் உச்சரிப்பு மாதிரியே இருக்கும். ஆனாங்கிறது அவன் சொன்னால் நம்ம சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 மொழியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈல்ங்கிறது அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஹானா மாதிரி சில ஹர்ஃபுகள் வந்து டிஃப்ரெண்ட்டான உச்சரிப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வேற்றுமொழி பேசுகிற ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் எந்தெந்த மொழியில் இருக்கோ அந்த மொழியில் உச்சரிப்பு இப்படி தான் ஓதணும். அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தஜ்வீது ரொம்ப அவசியம். தஜ்வீதுன்னா இந்த அர்த்தத்தில் உள்ள தஜ்வீது அவசியம். ஆனால் தஜ்வீதுங்கிற பேரில் இவங்க அடிக்கிற கூத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறான்னு கேட்டால் குரானை ஓதிக்கிட்டு வரும்போது அதை வக்ஃபுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுக்கிறான். இந்த இடத்தில் நிறுத்த வேண்டும், இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது, இந்த இடத்துல வக்ஃப லாசிம் கட்டாயம் நிறுத்தணும், இந்த இடத்துல வக்ஃப ஜாயிஸு நிறுத்துறது கூடும், இந்த இடத்துல லாம் அலிஃபுன்னு போட்டிருப்பாங்க, நிறுத்தவும் செய்யலாம் நிறுத்தாமல் இருக்கலாம். நிறுத்துறதுக்கு நீ இடம் சொல்கிறது அரபு மொழியில் இந்த சட்டம் இருக்குதா? அரபு இது மாதிரி தஜ்வீது நீ சொல்வதாக இருந்தால் குரான்லேருந்து அதுக்குரிய சட்டத்தை நீ சொல்லணும், இல்லைன்னா ஹதீஸ்லேருந்து சொல்லணும். அல்லது இந்த மொழிக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் அந்த மொழியுடைய சட்டத்தில் இருந்தாலும் சொல்லணும். குரானுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சட்டத்தை இவங்கெல்லாம் உண்டாக்குறாங்க. எப்படி உண்டாக்குறாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் மூச்சு விட்டான்னு வைங்க, அர் ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பிப்பாங்க. அதான் அர் ரஹ்மான் தான் சொல்லிவிட்டு அர் ரஹீம்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. அந்த எல்லாம் தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா குரானை ஓதிக்கிட்டு வருவாங்க, ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது தானே போகும். நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்வோம், அடுத்த வார்த்தை என்ன படிப்போம். நிறுத்திவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு வருவாங்க. போயிட்டு அப்போ 2 தடவை 3 தடவைலாம் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு பேர் தஜ்வீதுன்னு வச்சுருக்கா. இது எங்கேருந்து எடுத்த? இப்படி குரானில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கா? அல்ல அரபு மொழியில் அதான் வழக்கமா? அப்போ குரான் அல்லாத புஸ்தகத்தை அப்படி தான் படிக்கிறான் அவன். அரபியில் வழக்கமாக இருந்தால் குரானை மட்டும் அப்படி படிக்க மாட்டான். அரபு மொழியில் எல்லா புஸ்தகத்தை படித்தாலும் அப்படி தான் படிப்பான். அது என்ன குரானுக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்டத்தை நீங்களாக உண்டாக்குறீங்க? மார்க்கமாக உண்டாக்கி தந்திருந்தால் அது ஓகே. அப்போ இவங்க இந்த தஜ்வீதுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த விளையாடுறாங்க, கடிச்சு குதறாங்க குரானை.
அதை என்ன அப்படி தான் செய்யணுங்கிறாங்க. எல்லா ஹாஃபில்கள் ஓதுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படி தான் கற்றுட்டே கொடுக்குறாங்க. தஜ்வீதுங்கிற பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல நிறுத்துறது என்பது அவனுடைய உடலுடைய சக்தியை பொறுத்த ஒரு விஷயம். நல்ல மூச்சு திறன் உள்ள ஒருத்தர் செய்வார், 5 ஆயத்தை கூட ஒன்றா ஓதுவார், அது தப்பு கிடையாது. ஒருத்தர் ஒரு ஆயத்தையே ஓத முடியாது, பாதியில் நிறுத்திடுவார். பாதியில் நிறுத்தினா உனக்கு என்ன விட்டத்தில் மறவோது, பாதியில் நிறுத்தி விட்டால் அதுக்கு முந்தி ஒரு 4 வாசகத்துக்கு போயிட்டு திருப்பி வரணும்னு சொல்கிற, இப்படி தான் எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறாங்க. இது எங்கேருந்து விளங்குனீங்க? அப்போ அக்கீமு சலாத்தை வாத்து சக்காத்தை ஒரு கவுமார் ராக்கின்னு இருக்குன்னு வைங்களேன். அக்கீமு சலாத்தை வாத்து சக்காத்தன்னு நிறுத்திட்டான்னு வைங்க, அடுத்த வார்த்தை ஒர்க்கவுங்கிற ஒர்க்கவுன்னு சொல்ல மாட்டான், ஆத்து சக்காத்தை ஒர்க்கவுமா, அங்கேருந்து வரணுமா போயிட்டு. அப்போ ஆத்து சக்காத்தை 2 தடவை இறங்குனுச்சா? குரானில் ஒரு தடவை எல்லாம் சொல்லியிருக்குமா, நீ 2 தடவை சொல்கிற? அந்த வசனத்தை ஓதும் பொழுது நீ இன்னொரு தடவை அடிச்சின்னு சொன்னால் அப்போ இன்னும் 2 தடவை அந்த வார்த்தை இருக்குன்ற அர்த்தமாகும்ல. அப்போ குரானில் விளையாடுறதுக்கு பேர் தஜ்வீதா? அப்போ தஜ்வீதுங்கிற பேரில் இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லா முக்கால்வாசி விஷயங்கள் இவங்களாம் உண்டாக்கிட்ட. நீ தஜ்வீது சொல்லிக் கொடு, அது 3 அம்சத்தில் இருந்தால் தான் நீ தஜ்வீது. நீ எதை சொல்லுகிறியோ அப்படி குரானில் சொல்லப்பட்டிருக்கணும், நீ எதை சொல்கிறியோ அப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கணும், அல்ல நீ எதை சொல்கிறியோ அது அந்த மொழியில் உள்ள சட்டத்திலாவது இருக்க வேண்டும். அரபு மொழியில் அப்படி தான் வழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அரபு மொழியில் உள்ள எல்லாத்துக்கும் உள்ள சட்டமாக அது இருக்கும். குரானுக்கு மட்டுமில்லை, ஹதீஸுக்கு மட்டுமில்லை, ஒரு கதை புஸ்தகத்தை நீ வாசித்தா கூட அப்படி தான் வாசிக்கணும்னு வரணும். அப்படி வாசிக்கிறது இல்லை. அப்போ குரானுக்கு மட்டும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கு உண்டாக்குறீங்க, அது தஜ்வீதுங்கிற பேரில் நடக்கிற கூத்துக்களாக இருக்குது. உச்சரிப்பை நல்லா ஓதுறதுக்கு தான் தஜ்வீது, அது ஓகே. அடுத்து என்னென்னு கேட்டால்